ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ கிரேஸ் டிவியின் மூலமாய் உங்களை மறுபடியும் சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த குணசாலியான ஸ்திரீ என்கிற இந்த ப்ரோக்ராமில் இன்றைக்கும் நம்ம சூனேம் ஊரை சேர்ந்த ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீயை பற்றி தியானிக்க போகிறோம். இதை ஏற்கனவே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம மெடிடேட் பண்ணோம். அதில் இன்னும் சில காரியங்களை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா கர்த்தருக்குள்ளே நான் உங்களை கேட்குற தயவாய் பார்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் நம்ம இன்றைக்கி என்ன மெடிடேட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரியும். அதற்கு முன்பதாக நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ராஜாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த யூடியூப் சேனல் மூலியமாய், நியூ கிரேஸ் டிவியின் மூலியமாய் இந்த வார்த்தையை இந்த நாளில் கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது அவங்களுடைய இருதயத்தில், அவங்களுடைய சிந்தையை, அவங்களுடைய ஆவி ஆத்மாவை, அவங்களுடைய சரீரத்தை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பேசுகிறது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தத்தாமே நீர் பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கும் போது எங்களுடைய இருதயத்தில் அது எங்களுக்கு பலன் தருகிறதாய் ஒரு நல்ல விதையாய் விதைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதை செய்ய போகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம கடைசியாக தியானித்த அந்த காரியங்களை தொடர்ச்சியாக தான் நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் அதை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலனாலும் ஒரு சின்ன ஹிண்ட்டாக என்னென்ன பாயிண்ட்ஸ் லாஸ்ட் டைம் நாங்கள் தியானிச்சோங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சூனேம் ஊரை சேர்ந்த ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீயை பற்றி நம்ம 2 ராஜாக்களில் வாசிக்கிறோம். அவங்களை குறித்து நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 4 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். முதலாவது, பிறருக்கு உதவி செய்கிற ஒரு பெண்ணாய் நம்ம அவரை பார்க்குறோம். உதவினா கேட்குறவங்களுக்கு கிடையாது, யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அதை அறிந்து உதவி செய்கிற ஒரு பெண்ணாய் அவங்க இருந்தாங்க. 2வது, ஒரு டிசர்னிங் விமனாக இருந்தாங்க. காரியங்களை பகுத்தறியக்கூடிய ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்க. தன்னிடத்துல வருகிற ஒரு மனுஷன் தன் தேவ மனுஷன் என்று உணர்ந்து அதை பகுத்தறிந்து அவங்களை குறித்து புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தாங்க. 3வது நம்ம அவங்கள பார்க்கும்போது உதவி செய்கிறதுலேயே உதாரத்துவமாய் உதவி செய்கிற ஒரு பெண். வசனம் சொல்வது போல், ஒருத்தன் 1 மைல் வரைக்கும் போகணும்னு ஒன்று கேட்டால் நீ 2 மைல் தூரம் நடந்து போன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அதை போல செய்யக்கூடிய தக்கதான ஒரு பெண் அந்த சூனேமியாள். 4வது பார்க்கும்போது இத்தனையோ செய்கிற அந்த பெண் எந்த கைமாறும் எதிர்பார்க்காம செய்கிற ஒரு பெண்ணாக இருந்தா. அதுதான் அவளுடைய நோட்டபிலிட்டி. ஷி வாஸ் சச் அ விமன். அவங்க உதவி செய்தாலும் அந்த உதவிக்கு ஏதாவது எனக்கு கிடைக்குமா, நான் இவங்களுக்கு இந்த நல்லது செய்கிறேனே, வேறு ஏதாவது எனக்கு கிடைக்குமானெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. தட் வாஸ் த நோட்டபிலிட்டி அபவுட் தட் விமன். இப்போ இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறத பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நல்ல ஒரு குணமுடைய ஒரு பெண்ணாக இருக்கிற அந்த பெண்ணுக்கு என்ன கைமாறு கர்த்தர் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 15 வசனத்துலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 15வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உட்பவ காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உட்பவ காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். போதும்பா. நம்ம அநேக நேரம் நம்ம லைஃப்பில் நற்காரியங்களை நற்கிரிகளை செய்யும் போது சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா நம்ம நல்லதே செஞ்சிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்லதே நடக்கலைங்கும் போது நமக்குள்ளே ஒரு சோர்வு உண்டாகும். அதனால தான் வசனம் நம்ம கிட்ட சொல்லுது, நற்கிரிகளை செய்யும் போது சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஏன் உற்சாகப்படுத்துதுன்னா, இட் வில் ஹேப்பன் இன் அவர் லைஃப். ஆனால் வேதாகமம் நல்லது செய்கிறவங்களுக்கு சில காரியங்களை ப்ராமிஸ் பண்ணுது பாருங்களேன். இப்போ இந்த பெண் அவளுடைய வாழ்க்கையில் அநேக நாட்களாய் நல்லதே செஞ்சு 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 ப்ராக்டிஸ் பண்ணவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே எதிர்பார்க்காத ஒரு பெண். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. அவங்களுடைய நற்கிரியைகள் எல்லாமே கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கும் போது அந்த குறைவை நிறைவாக்கணும்னு கர்த்தர் பார்க்குறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது வேதாகமம் இன்னும் 2 பேர்த்த இதே மாதிரி நற்கிரிகள் செய்வதன் மூலியமாய் பலனை பெற்றுக்கொண்டவங்க 2 பேர்த்த பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொர்நேலியு. பேதுரு சுவிசேஷம் சொல்லும்படியாய் ஒரு ஊருக்கு போகும்போது அந்த இடத்துல கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் அவரை பற்றி சொல்லுது. அந்த இடத்துல ஹி வாஸ் அ ஜென்டைல்,
கர்த்தரை அறியாத தெய்வம் ஜனங்களுக்கு உட்பட்ட ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில் அவன் நற்கிரியை செய்வதன் மூலியமாய் எப்படி ஒரு நன்மை உண்டாகுதுன்னு பார்க்கலாம். வாசிப்போம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதிச்சியமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து இருக்கிறது. போதும்பா. இன்னும் அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் கர்த்தருக்கு முன்பதாய் நினைவூட்டுதலாய் வந்து நிற்கிறது. நம்ம நினைக்கிறோம் நம்ம பண்ணுற ப்ரேயர்ஸோ நம்ம மற்றவங்களுக்கு நன்மைகள் செய்யும் போது அது அவங்களுக்கு தான் தெரியுது அப்படிங்கிறது. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்குறாரு நமக்கு தெரியும், ஆனால் உதவி செய்யும் போது யாரும் பார்க்கறதில்ல, அது யாரும் அங்கீகரிக்கிறது இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, கொர்நேலியு செய்த ஒவ்வொரு நன்மைகளும் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு நினைவூட்டுதலாய் வந்து நின்றுதான். அப்போ கர்த்தர் அதை மறந்துடுறாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் எதையுமே மறக்க மாட்டாருங்க. நினைவூட்டுதல் என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய திருமணத்துக்கு ஒரு ஆன்ட்டி வந்தாங்க. அவங்க எங்கள் மதர் இன் லாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ அந்த அந்த ரிசப்ஷனில் என்னுடைய மதர் இன் லா அவங்கள எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறோம். அதே பார்த்திங்கன்னா என்னுடைய பிரதர் இன் லா, அதாவது என்னுடைய கொழுந்தனார் அவங்க மேரேஜ்க்கு வரும்போது அந்த ஆன்ட்டியை பார்த்தோன்னே நான் அவங்க கிட்டே போய், ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன்னு அவங்க சொன்ன வார்த்தை, பரவாயில்லம்மா நீ என்னை நல்லா ஞாபகம் வச்சுருக்கே, மறக்காமல் இருக்கிறியே அப்படின்னு. அந்த இடத்துல அவங்க அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ரிமெம்பருங்கிற வேர்டை மாத்திரம் அவங்க யூஸ் பண்ணது எனக்கு நம்ம மனசில் நல்லா பதிஞ்சுது. அப்போ ஒவ்வொரு டைமும் அந்த ரிமெம்பருங்கிற அந்த வேர்டு வரும்போதெல்லாம் நான் நினைப்பேன், கர்த்தர் என்னை நினைவு கூறுறாருன்னா என்னை மறந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை, என்னை ஞாபகம் வச்சிருக்கிறாருங்கிறது அர்த்தம். அதே போல் இந்த வசனத்தில் கொர்நேலியு செய்த எல்லா நன்மைகளையும் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாய் அது நிற்கிறது. ஆனால் அதுக்கு கைமாறு செய்கிற ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தது. அந்த தேவ தூதனை அனுப்பி பேதுருவை வர சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு ரட்சிப்பு அவனுக்கு உண்டானதை பார்க்குறோம். அந்த நற்கிரியைகள் அதற்கு அவனுக்கு பிரயோஜனமாய் இருந்தது. அதே மாதிரி ஒருத்தருடைய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா, தபித்தாள் என்கிற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாசையிலே தொட்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால், அவள் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இந்த பெண்ணை குறித்து பார்க்கும்போது வசனத்தில் ஷீ இஸ் நோன் அஸ் எ டிசைபிள். அவங்கள பற்றி சொல்லும் போதே முக்கியமாக அவங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை நற்கிரியை செய்கிறவளாய் இருந்தாள் அப்படின்னு. அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது அவங்க வியாதிப்பட்டு மறிக்கிறாங்க. அப்போது பேதுரு அந்த இடத்துல வரும்போது அங்கே சுற்றி இருக்க பெண்களெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், அவங்க என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு அதெல்லாம் எடுத்து பேதுருக்கிட்ட காமிச்சிங்க பாருங்கள், இவ்வளோலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு ஃபியூனரல் அட்டன் பண்ண வந்த பேதுரு இவ்வளோ நற்கிரிகள் செய்த ஒரு பெண்ணா, இந்த பெண் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு அவர் நினச்சார் என்னன்னு தெரியல. அந்த இடத்துல இந்த மரித்த பெண்ணை உயிரோடு கூட எழுப்புகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ நற்கிரிகள் செய்வது நமக்கு வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கொண்டு வருகிறது. கர்த்தர் மூலியமாய் நம்ம அநேக காரியங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கலாம், செய்யும் போதெல்லாம் என்னமோ செஞ்சுட்டே இருக்கோம், இதுக்கு எதுவுமே ஒரு ரிசல்ட் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் your good deeds will bring you good times in your life. அதுதான் இந்த சுனேமியாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவள் செய்த எல்லா நற்கிரிகளுக்கும் ஒரு நாள் வந்தது, அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாய் கர்த்தர் அவளுக்கு அந்த பாக்கியத்தை தருகிறார். வசனம் சொல்வது போல் அந்த 1 year டைம் முடியும் போது ஒரு ஆண் பிள்ளையை தன்னுடைய கைகளில் சுமக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நற்கிரியை செய்வதன் மூலியமாக நமக்கு பலன் உண்டாகுது. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது கதையை ஃபுல்லாக வாசிக்க முடியாததுனால நம்ம அப்படியே கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். அந்த பிள்ளை பெரியவனாகிறான். ஒரு நாள் ஆகும்போது தகப்பனோடு கூட வயல்களுக்கு போகும்போது தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறார், நீ அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போப்பான்னு ஒரு வேலைக்காரன்கிட்ட அனுப்பிச்சி விடுறாங்க. அவன் வீட்டுக்கு போனோன்னே தன் தாயினுடைய மடியில் படுக்கிறான். மத்தியான வேலையாகும்போது அந்த மகன் மரித்து போகிறான். அந்த சம்பவத்தை நினச்சி பாருங்களேன், அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும். அந்த சுனேமியாளுடைய மனநிலைமை எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். நல்ல விளையாண்டு நல்லா ஜாலியாக அப்பா கூட காலையில் போன பையன் தலைவலிக்குதுன்னு தன் மடியில் படுக்கும்போது இறந்து போனால் அப்படி இருக்கும். ஒரு தாய்க்கு அந்த வேதனை என்னன்னு நல்லா தெரியும். இந்த நாளில் நான் ஒரு காரியத்தை உங்கள் இடத்துல ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன்.
ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறோம், நற்கிரியைகள் செய்கிறோம், நல்லவங்களாக இருக்கோம், நம்ம லைஃப்பில் ஏன் கெட்டது நடக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு என்றைக்குமே வரலாம். நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். நிறைய வீடுகளுக்கு நாங்கள் ஜெபிக்கெல்லாம் போகும்போது அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, கத்தருக்குள்ளே இருப்பாங்க, கத்தருக்கு வைராக்கியம் பாராட்டவர்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு தீமை நடந்தோன்னு ஃபஸ்ட்டு கேட்குறது அதை தான், நாங்கள் இவ்வளோ கத்தரை தேடுறோமே, எங்களுக்கு ஏன் இது நடந்தது அப்படிங்கிறது அவங்க கேள்வியாக இருக்கும். ஏன் இதை கேள்வியாக கேட்குறாங்கன்னா, நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, நல்லவனுக்கு நல்லது தான் நடக்கும், கெட்டவனுக்கு தான் கெட்டது நடக்கும் அப்படின்னு. ஆனால் வேதாகமம் அதை நமக்கு சொல்லலை. வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், ஆனால் அது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுவித்து பாதுகாப்பாருன்னு. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யோபுனுடைய லைஃப். ஒரு நல்ல நீதிமானாய், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய், கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் புயல்கள் மேலே புயல்கள் அடித்தது. ஆனால் எண்டு பார்த்தபோது அது ஒரு நன்மையான காரியமாக இருந்தது. இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்ல ஆசைப்படுகிறேன்னா, அநேக நேரம் நம்மளும் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, இவங்க ஏதாவது இது மாதிரி செஞ்சுருப்பாங்க, அதனால தான் இவங்களுக்கு இது நடக்குது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம என்றைக்குமே தூக்கக்கூடாது. ஏன் அவனுடைய வாழ்க்கையில் அது நடக்குதுன்னு கர்த்தருக்கும் அவங்களுக்கும் தான் தெரியும். சில சமயம் அவங்களுக்கே தெரியாது, கர்த்தர் அதை ரகசியமாக வைத்திருப்பார். அந்த கண்ணு தெரியாத ஒரு குருடனுடைய பார்க்கும்போது சீஷர்களெல்லாம் கேட்குறாங்க ஏசப்பா கிட்ட, இவங்க அப்பா தப்பு செஞ்சாரா, இவன் செஞ்சானா, இவங்க அம்மா செஞ்சாங்களா, அவங்க செஞ்சாங்களா, இவங்க செஞ்சாங்களா, ஃபால்ட் என்ன, ஏன் இப்படி இருக்கான், அதுதான் அவங்களுடைய கொஸ்டினாக இருந்தது. ஆனால் ஏசப்பா சொன்னார், நீங்கள் சொல்கிறது எதுவுமே கிடையாது, கர்த்தருடைய நாம மகிமைப்படத்தக்கதான் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தது அப்படின்னு. அப்போ நம்ம தீமையான நாட்களுக்குள்ளே கடந்து போகும்போது நம்ம ஏதோ தப்பு செஞ்சிட்டோம், இல்லை நமக்கு ஏதோ தப்பான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களையே முதலாவது கண்டம் பண்ணிக்காதீங்க. இது ஏன் நடக்குது, ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் நம்மளை அனலைஸ் பண்ணணும். ஒருவேளை நம்ம எதாவது தப்பு இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதை அன்னைக்கே அதை ரெடி பண்ணிடணும். இல்லை எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லையே அப்படின்னா பொறுமையாய் காத்திருப்பது நல்லது. ஏன்னா அந்த எல்லா தீமையும் கர்த்தர் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவாருன்னு தான் வசனம் சொல்லுது. இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலையும் அதுதான், நல்ல லைஃப் போயிட்டுருக்கு, நல்ல குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனை மாற்றி கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. அந்த குழந்தைய இறக்கும் போது அந்த பெண்ணினுடைய மனநிலைமை எப்படியா இருந்திருக்கும். இத்தனை நாள் குழந்தை இல்லைன்னு பேசினாங்க, குழந்தை கிடச்சிருச்சு, குழந்தை இறந்ததுன்னா அதோடைய சுச்சுவேஷன், அவங்க அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய ரெடிகுலஸ், அந்த சொசைட்டியில் அவங்க என்னென்ன காரியங்களை அவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பெண் ஒரு காரியத்தை செய்கிறாள். எனக்கு ஒரு பாப்பா இருக்காங்க, அதனால ஒரு தாயாக இருந்து அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் என்றைக்குமே யோசித்து பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பெண் செய்த காரியத்தை துணிவாய் நம்ம செய்வோமா அப்படிங்கிற அந்த பிளேஸில் நின்று நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். குழந்தை இறந்துருச்சு, இறந்த குழந்தைய கொண்டு போய் என்றைக்குமே அவங்க வீட்டுக்கு வருக தீர்க்கதரிசனுடைய கட்டில் மேலே படுக்க வச்சுட்டு வெளியே போகிறா. குழந்தை இறந்துருச்சுன்னு அழுகாச்சி வரல, எந்த ட்ராமாஸும் அங்கே அந்த இடத்துல நடக்கலை, கத்தி ஊப்பாடு போடல, எதுவுமே செய்யலை. தன் கணவன் இடத்துல போய் எனக்கு அந்த தீர்க்கதரிசியை பார்க்கும்படியாக நான் போக ஆசைப்பட்றேன், ஒரு கழுதையை ஆயத்தப்படுத்துங்க, ஏன்னா அப்போ அதுதான் மொபைலிட்டிக்கு யூஸ் பண்ண ஒரு வெஹிக்கிள் மாதிரி, அப்போ நான் போய் பார்க்கணும், அவங்கள பார்க்குறக்கு நான் போகணும். ஒன்றுமே சொல்லலை, குழந்தை இறந்துடுச்சுனோ குழந்தை சிக்காக இருக்கணும், எதுவுமே ஒன்றுமே சொல்லாமல் குழந்தைய படுக்க வச்சுட்டு இவங்க படுக்க போகிறாங்க. போகும்போது அவங்களுடைய கணவன் கேட்குறாரு, நீ ஏமா போகிற? இப்போ 23வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். அதே 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4:23 வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்னவென்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அவகிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க, நீ அங்கே போகணும்னு ஆசைப்படுறிய, எதற்காகம்மா போகிறேன்? இன்னைக்கு அமாவாசையும் இல்லை, இன்னைக்கு ஓய்வு நாளும் இல்லை. இந்த அமாவாசை என்கிற காரியத்தை குறித்து சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யூதர்களுடைய கேலண்டர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேலண்டர் மாதிரி இருக்காது. நம்மளுடைய கேலண்டர் சோலார், அதாவது சன்னுடைய டைமிங்கை பேஸ் பண்ணதான ஒரு கேலண்டர். ஆனால் யூதர்களுடைய கேலண்டர் பார்த்திங்கன்னா லூனார் கேலண்டர்னு சொல்லுவாங்க. மூனுடைய க்ரோத், வளர்ச்சி, அதனுடைய மறைவு, அதை பேஸ் பண்ண ஒரு கேலண்டராக இருக்கும். அப்போ அந்த அமாவாசை என்பது எதை குறிக்குதுன்னா மந்தோட ஸ்டார்டிங், அந்த நியூ மூன் வரும்போது தான் அவங்களுக்கு மந்த் ஸ்டார்ட் ஆகும், மாதத்தின் முதல் நாள். நம்ம எப்படி மாதத்தில் முதல் நாள் கர்த்தரை தேடி சபைகளுக்கு போகிறோமோ அதே மாதிரி தான் யூதர்களுக்கு அந்த ஃபஸ்ட் டே, அந்த நியூ மூன்கிறது ஒரு நியூ மந்தோட பிகினிங். அப்போ இந்த பெண்ணுடைய வழக்கத்தை பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் முதல் நாளும் கர்த்தர் சமூகத்துக்கு போகிற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். ஓய்வு நாட்கள், அதாவது எவ்ரி சாட்டர்டே அவங்களுக்கு சாபத் இருக்கிற அந்த நாட்களிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு தேடி போய் கர்த்தரை வார்த்தையை தெரிந்து கொள்கிற ஒரு பெண்ணாய் இருக்கிறாள்.
அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண்குள்ளே தான் அதுக்கப்புறம் செய்கிற காரியங்களுக்கான விசுவாசம் உண்டாகுது. நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் கர்த்தரை தேடிட்டு என்னைக்கோ ஒரு நாள் கர்த்தர் சமூகத்துக்கு போயிட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தர்னால் அதை செய்ய முடியும். அதை பெற்றுக்கொள்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்காது. ஏன் நம்மளை டெய்லியும் கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும், டெய்லியும் கர்த்தர் சமூகத்துக்கு வரணும்னு நம்ம சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு பெரிய புயல் வருகிற நாள் அன்றைக்கு அந்த புயலை மேற்கொள்ளக்கூடிய விசுவாசம் என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் கர்த்தர் சமூகத்துக்கு வந்தால் கிடைக்காது. நீங்கள் டெய்லியும் கர்த்தர் சமூகத்தில் நிற்கணும், கர்த்தரை தேடணும், வேதத்தை வாசிக்கும் போது தான் உங்கள் லைஃப்பில் ஒரு புயல் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடை போல் நீங்கள் இருப்பீங்க. இந்த பெண்ணுடைய லைஃப்பில் அதுதான் நடக்குது. பார்க்கலாம், என்னைக்கோ ஒரு நாள் கர்த்தரை தேடலவ, ஒரு தீர்க்கதரிசிக்கு உதவி செய்கிறதோட கூட அவன் நிற்கலை, கர்த்தரை தேடுகிறவளாக இருந்தா. அந்த தேடக்கூடிய அந்த விசுவாசம் அவளுக்குள்ள என்ன உண்டு பண்ணுச்சு, பிள்ளை மறித்து வீட்டில் இருந்தாலும் அந்த பிள்ளை உயிரோடு வரக்கூடியக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யும்படியாக அவள் போகிறா. எந்த பிரச்சனையும் பண்ணல அந்த இடத்துல. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எதையுமே சொல்ல. இன்ஃபேக்ட் அவங்க ஹஸ்பண்டுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். போகிறா, தீர்க்கதரிசியை தேடி போகிறா. தீர்க்கதரிசியை தேடும் போது தீர்க்கதரிசியினுடைய கால்களை பிடித்து அழுகிறா. நான் குழந்தை கேட்டேனா, நான் குழந்தைய உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிறாரு. தன்னுடைய வேலைக்காரன் இடத்துல அவருடைய கோலை கொடுத்து நீ இதை போய் வெய்யு அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்லி அமிச்சுமே அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. நீங்கள் என் கூட வந்தே ஆகணும், என் கூட நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி நின்று தீர்க்கதரிசியை கையோடு கூட்டிகிட்டு போய் அந்த மரித்த பையனை உயிரோடு கூட பெற்றுக்கொள்கிறாள். என்ன மாதிரியான ஒரு விசுவாசம் பாருங்களேன். நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம், குழந்தை செத்து போச்சுன்னா அதை அடக்கம் பண்ணுறதுக்கான அடுத்த காரியத்தை பார்த்துட்டு அந்த இடத்துல உட்காந்து அழுகிறது மாத்திரம் இல்லை, கத்தரை தூசிப்போனா. கத்தர்கிட்ட கடவுள்கிட்ட குழந்தையே கேட்கல, குழந்தையும் கொடுத்துட்டு குழந்தைய எடுத்துட்டாரு. இதை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார்னு யோபு சொன்னார்னா அது உங்கள் வைஃப்லையும் நடக்கணும் அவசியம் கிடையாது. கத்தர் கொடுக்கறது எடுக்கிறதுக்கு இல்லைங்க. நம்ம அந்த குழந்தையை வச்சு வளர்த்தி இந்த சொசைட்டியில் இந்த ராஜ்யத்துக்கு பிள்ளைகளாய் மாற்ற முடியாதான் கத்தர் நம்ம இடத்துல அந்த பிள்ளைகளை கொடுக்குறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். இந்த பெண்ணுக்குள்ளே இருந்த விசுவாசம் அதுதான். குழந்தை மறிச்சாலும் அந்த மறிச்ச குழந்தைய கத்தர் உயிரோடு கொண்டு வர முடியும்னு நம்ம விசுவாசிச்சிருக்கா பாருங்களேன். இதை பார்க்கும்போது நான் எப்பயுமே எந்த நினைப்பேன்னா ஆபிரகாமை நினைப்பேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமனுடைய விசுவாசம் அது எப்படி ஆப்ரேட் ஆச்சுன்னு ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க. அது நம்ம படிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 to 19 வரைக்கும் இருக்க வசனங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 to 19 வரைக்கும் உள்ள வசனங்கள். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். போதும். வசனம் சொல்லுது, ஈசாக்கின் மூலியமாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறத கர்த்தர் ஆபிரகாமின் இடத்துல சொல்லியிருந்தார். சொன்ன அந்த தேவன் என்ன சொல்றாரு, இவனை கொண்டு போய் நீ பலி செலுத்தணும் சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் அதை செய்யும் போது அவன் மனசுல என்ன தோணுச்சான், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, இந்த பிள்ளையின் மூலியமா தான் என் சந்ததி விளங்குன்னு. இப்ப பலி செலுத்த சொல்றாருன்னா மரித்தவர் இடத்துலேருந்து அவனை உயிரோடு கூட எழுப்ப முடியுங்கிற விசுவாசத்துல அவனை அந்த மலைக்கு கொண்டு போனார். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆபிரகாம் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் கொண்டு போயிருப்பாரோ, கத்தியை தூக்குறாரு, அவருக்கு தூக்கும் போது கூட அவர் என்ன நினச்சிருக்காரு, தூக்கி இந்த பிள்ளை இறந்தா கூட நான் அந்த பிள்ளையை பலி செலுத்தினாலும் இந்த பிள்ளையை உயிரோடு கூட என் தேவனால் எழுப்ப முடியும்னு அவன் விசுவாசிச்சான். அதே விசுவாசம் தான் இந்த சுனேமியாவுக்குள்ளே நம்ம பார்க்குறோம். என்ன மாதிரி ஒரு ஃபேத் பாருங்கள். குழந்தை இறந்தாலும் இந்த குழந்தைய கத்தர் எனக்கு உயிரோடு கொண்டுக்க முடியும். ஏன்னா இதை நான் கேட்டு பெற்றுக்கொள்ளலை, கத்தர் எனக்கு தந்த ஈவுங்கிறத அவள் விசுவசிச்சா. நம்ம லைஃப்பில் எதெல்லாம் கத்தர் நமக்கு கொடுத்துருக்குறாருங்கிற ஷுவரிட்டி நமக்கு இருக்கோ அதை என்றைக்குமே நம்ம இழந்து போவோங்கிற அந்த பயம் நமக்குள்ளாக இருக்காது. நம்ம கத்தருக்கு பிரியமில்லாததை, கத்தருக்கு தேவையில்லாததெல்லாம் நம்ம லைஃப்பில் சேர்த்து வைக்கும் போது தான் பாருங்கள், இது போயிருமோ அது போயிருமோ அது காணாமல் போயிருமோ அப்படிங்கிற பயம் நமக்குள்ளாக உண்டாகுது. ஆனால் கத்தர் இதை எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை என்றைக்குமே நீங்கள் இழப்பீங்கிற பயம் நமக்கு இருக்கவே இருக்காது. அந்த விசுவாசம், அந்த தைரியம் எப்போ வருது, கத்தர் சமூகத்தில் திருப்பவும் நம்ம போய் நிற்கும் போது தான். அதே மாதிரி தான் இந்த பெண்ணுக்கு நடக்குது. எலியா தீர்க்கதரிசி வருகிறாரு. நீங்கள் அதை ஃபுல்லாக வாசித்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். 4ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்து பாருங்கள். அந்த பிள்ளையின் மேலே விழுந்து அவனுக்காய் ஜெபமெல்லாம் பண்ணல, அவனுடைய வாயில் ஊதுறாரு. எல்லாம் செய்யும் போது அந்த பிள்ளை திருப்பவுமாய் உயிரோடு கூட எழும்புகிறான். எழும்பினோன்னே அந்த பெண்ணை கூப்பிட்டு, அந்த சுனேமியாவில் கூப்பிட்டு அந்த குழந்தைய ஒப்படைத்து விடுகிறாரு. அப்போ ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்கிறா, தன் முகத்தை தரம் மட்டும் தாழ்த்தி நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு
போகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு கிராட்டிடியூட் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் தான் அந்த கிராட்டிடியூட் நமக்கு வரும். ஏன் நம்ம அநேக நேரம் நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியலன்னா, நம்ம கத்தர்கிட்டேருந்து எதுவுமே சரியாக பெற்றுக்கொள்கிறது இல்லை. ஏன் பெற்றுக்கொள்கிறது இல்லை? கேட்குறது இல்லை. வசனம் அப்படி தான் சொல்லுது. கேட்டால் தப்பானதை கேட்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பர்சனலாக ஒரு மிராக்கிளை பெற்றுக்கொண்டாதான் எங்கள் அப்பாவுக்கு நடந்தது, எங்கள் அம்மாவுக்கு நடந்தது, என் சிஸ்டருக்கு நடந்தது அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு மிராக்கிள் நடக்கணும். நீங்கள் கத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை பர்சனலாக பெற்றுக்கொண்டாதான் அந்த முகத்தை தாழ்த்தி தரை மட்டும் தாழ்த்தி நன்றி சொல்லக்கூடிய ஒரு இருதயம் நமக்குள்ளாய் உண்டாகும். அந்த கிராட்டிடியூட் அவகிட்ட நம்ம பார்க்குறோம். கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது நன்றி உள்ளவர்களாய் ஜனங்கள் இருப்பதே இல்லை. கடைசி நாட்கள் அப்படி தான் இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இந்த 5 காரியத்தை நான் திருப்பமாய் உங்கள் இடத்துல வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, நற்கிரியை செய்வது நமக்கு நன்மையை கொண்டு வருகிறது. இரண்டாவது, கெட்டவங்களுக்கு மாத்திரம் கெட்டது நடக்காது, நல்லவங்களுக்கும் சில கெட்ட காரியங்கள் நடக்கும். ஆனால் அதனுடைய முடிவு நன்மையாய் முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் நமக்கு அதை தான் சொல்லி கொடுக்குது. நான்காவது, விசுவாசமும் ஜெபமும். அது ரெகுலராக நம்ம லைஃப்பில் இருந்தால் தான் ஒரு புயல் வருகிற நாளில் நம்ம நன்மையானதையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், நான் சொன்னது மாதிரி அவள் லைஃப்பில் பார்க்கும்போது ஒரு கிராட்டிடியூட், நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு இருக்கிற ஒரு பெண்ணாய் நம்ம பார்க்குறோம். எல்லாம் கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாரு, இழந்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது, அதையும் திருப்பி தருகிறார். அந்த பிள்ளை உயிரோடு கூட தருகிறார். அவளோட லைஃப்பில் இன்னும் கடைசியாக ஒரு விஷயத்தை பார்க்குறோம். பிள்ளையை மாத்திரம் கர்த்தர் திருப்பி தரல, அவள் இழந்து போன நிலங்களை கர்த்தர் திருப்பி அவளுக்கு தருகிறார். அந்த காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க ஆசைப்படுகிறேன். அதே 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 1 to 6 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பஞ்சம் வருது. 7 வருஷம் அந்த பஞ்ச காலங்கள் இருக்க போகுது. அதை தெரிந்தோடனே எலேசா என்ன சொல்கிறாரு, நீ இந்த இடத்துல இருக்காத, ஏதாவது ஒரு இடத்துல போயிருமா, இஸ்ரேலில் இருக்காத, ஏன்னா இந்த இடத்துல பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு. நான் இந்த விஷயத்தை ஆட் பண்ண ஆசைப்பட்றேன். நீங்கள் கர்த்தருக்கு நன்மை செய்து, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக செய்து, ராஜ்யத்துக்காக செய்யும் போது அந்த பஞ்ச நாட்கள்லேருந்து தப்புவிக்கத்தக்கதான வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இதை கோவிட் டைம் நம்ம எல்லாரும் கட்டாயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா சாப்பாட்டுக்கு இல்லாமல், வெளியே போக முடியாமல், எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தர் நம்மளை போஷிச்சு நடத்தி நம்மளை பராமரித்து ஜீவனோடு வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம அதை அனுபவிக்கிற ஒரு சுதந்திரமாய் நம்ம அதை பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த எலேசா இந்த பெண்ணின் இடத்துல என்ன சொல்கிறாரு, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, நீ இந்த பூமியில் இருக்காத, இந்த இடத்துல இருக்காத, வேறு இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு. பெலிஸ்தியர் என்கிற தேசத்தின் மத்தியில் போய் அவள் வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். ஆஃப்டர் 7 years திரும்பி வரும்போது ஒன்றுமே இல்லை, அவளுக்குன்னு எதுவுமே அந்த இடத்துல இல்லை. அவளுக்காக போய் சொல்லி பேசி வழக்காடுறதுக்கெல்லாம் அங்கே யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்காய் அந்த இடத்துல ஒரு ஆளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ராஜாவின் இடத்துல அவள் போய் முறையிடுறதுக்காக போகிறா. அந்த இடத்துல யார் இருக்கா, எசேக்கியர் நம்ம பார்க்குறோம், எலிசாவுடைய வேலைக்காரன். என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசி பண்ணின எல்லா அற்புதங்களை குறித்தும் பேசிகிட்டு இருக்காங்க. ரைட் டைமிங் அப்படிங்கிறது அதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவே கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு விஷயம். அந்த கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆட்கள் மத்தியில் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். நம்ம கர்த்தரை தேடுகிறதன் மூலியமாக, நன்மை செய்கிறதன் மூலியமாக, விசுவாசமாக இருக்கிறதுனால நமக்கு உண்டாகிற ஒரு பெரிய ஒரு விஷயம் அதுதான். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் டைம், ரைட் பீப்புள், ரைட் பிளேஸ் அதை மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இழந்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பெண்ணுக்கு ரைட்டான டைமில், ரைட்டான பிளேஸில், ரைட்டான பர்சன் மத்தியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் உண்டு பண்ணுறார். ராஜாக்கு பேசிகிட்டு இருக்காங்க எசேக்கியா கிட்ட, என்னென்னா எலேசா செஞ்சார் சொல்லுப்பா அப்படின்னு. எப்படியெல்லாம் அற்புதங்கள் நடந்தது, என்னெல்லாம் அவங்களோட மினிஸ்ட்ரியில் நடந்ததுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு செத்த பையனே உயிரோடு எழுப்பினாரு அப்படின்னு சொல்லும்போது ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, இந்த பெண்ணும் அவனுடைய பையனும் 2 பேர் உள்ளே வராங்க. இந்த பையனை பற்றி தான் நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தோன்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். எனக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு அவங்க நினச்சிட்டு உள்ளே வர்றாங்க. ஆனால் அந்த இடத்துல தனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிடறாரு. ராஜா அந்த பெண்ணை பார்த்தோன்னு சொல்கிறாரு. அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஹல்லேலூயா. என்ன ஒரு காரியம் பாருங்களேன். போயிட்டு திரும்பி வரும்போது நிலம் மாத்திரம் திருப்பி கிடைக்கல, அந்த நிலத்தில்
அவங்க 7 years பயிர் பண்ணி என்னென்ன ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்களோ அதை எல்லாத்தையும் இந்த பெண்ணுக்கு கொடுன்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த ராஜா சொல்லி அனுப்புகிறார். அப்போ அந்த இடத்துல தேசத்தில் பஞ்சம் இருக்கும்போது அவங்க சேஃபாக இருந்திருக்காங்க. திருப்பி வரும்போது பஞ்சமே இல்லாத மாதிரி அந்த இடத்துல என்னெல்லாம் விளைஞ்சா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமோ அத்தனையும் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. எதனால? கர்த்தரை அந்த பெண் தேடியதுனால. இந்த காலத்தில் நம்ம படிப்பு, சொசைட்டியில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ், பணம், நிறைய விஷயங்களை நம்ம தேடுறோம். எல்லாமே தேவையாய் தெரிகிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம இழந்தோன்னு வச்சுக்கலாமே, எதையுமே நம்ம ரிஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களாய், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய், கர்த்தர் சொல்கிற மாதிரியான வழிகளை நம்ம நடப்போமே. ஆனால் நம்ம எதை இழந்தாலும் கர்த்தர் நம்ம அதை ரிஸ்டோர் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதைத்தான் அந்த நாளில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சுனேமியாளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்கிற அந்த பெண்ணாய் அவளிருந்து ஒரு நோட்டபிள் விமன், ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயா மற்றவங்க பார்த்தோன்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நல்ல பெண்ணாய் அவள் இருக்கும்போது இழந்த பிள்ளையும் பெற்றுக்கொள்கிறா, இழந்த நிலத்தையும் அவள் பெற்றுக்கொள்கிறா. நிலத்தை மாத்திரமில்லை, நிலத்தின் பலத்தையும் பெற்றுக்கொள்கிறா. அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டோன்னு நினச்சி பாருங்களேன். அ காட் இஸ் அ காட் ஆஃப் ரிஸ்டோரர். லைஃப்பை மாத்திரம் இல்லை, லேண்டு, ப்ராஃபிட், நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ அந்த இழந்த அத்தனையும் திருப்பி தருகிற ஒரு தேவன். வேதாகமம் அதைத்தான் நமக்கு பிரசங்கிக்குது. நம்ம ஏதேன் தோட்டத்தை இழந்தோம், பாரடைஸை இழந்தோம், ரட்சிப்பை இழந்தோம், கர்த்தருடைய சமூகத்தை இழந்தோம். ஆனால் இழந்துட்டான் அவன் போட்டோம் என்னமோ அப்படின்னு விடலை. இந்த கிறிஸ்மஸ் டைமே நமக்கு அதை தான் சொல்ல பாருங்களேன். அதை எல்லாத்தையும் நமக்கு ரிஸ்டோர் பண்ணுறக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மளை ரிஸ்டோர் பண்ணிக்கிட்டாராம். இஸ் அ காட் ஆஃப் ரிஸ்டோரர். அப்போ அப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? பெண்களாக இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வழிகளில் நடப்பதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் இல்லை, என்றைக்கோ ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நான் போனேன், என் வீட்டில் பிரச்சனைங்கிறதுக்கப்புறம் நான் கர்த்தரை தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா நாட்களும் நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் ஒரு புயல், ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த நாளில் நம்மளால் நிற்க முடியும். அப்படி பிரச்சனை வருமா, புயல் வருமா அப்படின்னு நீங்கள் குவெஸ்டன் பண்ணலாம். கட்டாயம் வருங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏசப்பாவே அப்படி தான் சொல்கிறாரு. அந்த மலை பிரசங்கத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, பெரும் காற்று வீசும், மழை வரும், புயல் அடிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது நீங்கள் கீழே விழுகாதபடி, உடைந்து போகாதபடி கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடை போல் இருப்பீங்கன்னு. அப்போ ப்ராப்ளம்ஸ் வராதுன்னு நான் சொல்ல. சுனேமியாளுக்கு வந்ததுன்னா நமக்கும் வரலாம், வருங்கிறத காட்டிலும் வரலாம் ப்ராபபிலிட்டி. ஆனால் நீங்கள் கர்த்தரோடு நடப்பீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதில் உண்டாகிற எல்லா இழப்புகளையும் கர்த்தர் உங்களுக்காக திரும்பி கொடுப்பாரு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்ம இழந்த எல்லாத்தையும் திருப்பி தருகிற ஒரு தேவன். ரட்சிப்பை திருப்பி தந்தார், தேவனோடு கூட இருக்கிற உறவை திருப்பி தந்திருக்காரு. இந்த கிறிஸ்மஸ் அதுதான் நமக்கு சொல்லுது. ஹி ரிஸ்டோர்ட் மேன்கைண்ட் வித் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஒரு ஜாய் நமக்கு திருப்பி கொடுத்துருக்காரு. அதை நம்ம நினைவு கூர்ந்து நம்மளும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர்களாய், கர்த்தரை தேடுகளாய், இந்த சுனேமியால் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம். இப்போ நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜாவே. இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த சுனேமியாலை போல ஒரு விசுவாசம் எங்கிருந்து அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் வந்ததுன்னு தெரியல ஏசப்பா. அவங்க கர்த்தரோடு நடக்க நடக்க, கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ள தன் மகன் இழந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட என் தேவன் அந்த மகனை எனக்கு திருப்பி தர முடியுங்கிற ஒரு ஃபேத் அந்த பெண்குள்ளே நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரியான ஒரு ஃபேத், அந்த மாதிரியான ஒரு ஃபெலோஷிப் வித் காட் இந்த நாள் எங்கள் எல்லாருக்குள்ளும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. என்றைக்கோ ஒரு நாள் கர்த்தரை தேடுகிறலாம், என்றைக்கோ ஒரு நாள் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இல்லாதபடி கர்த்தரை அனுதினமும் தேடி கர்த்தருடைய வார்த்தையில் அனுதினமும் நடக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் இதெல்லாம் இழந்து போயிருக்கிறோம், அந்த எல்லா இழப்பையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம், உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். எப்படி அந்த எலேசாவுடைய கால்களை பிடித்த அழுதாலோ, எனக்கு நான் இதை இழந்துட்டேன், நீங்கள் எனக்கு வாக்கு பண்ணி கொடுத்த விஷயத்தை நான் இழந்திருக்கேன், அவள் கண்கள்லேருந்து அவ்வளோ கண்ணீரோட அழுதாலும், அதே போல் இந்த நாள் உங்களுடைய பாதத்தை நாங்கள் பிடிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எதெல்லாம் இழந்திருக்கோமோ அதெல்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுங்க. இதெல்லாம் இந்த செய்தியை பார்க்குற பிள்ளைகள் இழந்திருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அது எல்லாவற்றையும் நீ ரெட்டத்தனையாக திருப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் உங்களுடைய சொந்த குமாரனை நீர் எங்களுக்காக தந்து எல்லாவற்றிலிருந்து எங்களை மீட்டெடுத்தீங்களே, அதே போல் இந்த வாழ்க்கையில் குறைவுகளாய் காணப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றும் நீங்கள் உங்களுக்கு ரிஸ்டோர் பண்ணி அதை நீங்கள் திருப்பி தந்து இந்த கிறிஸ்மஸ் அவங்களுக்கு ஒரு ஜாய்ஃபுல் கிறிஸ்மஸாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி.
நீ செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த நாளில் இந்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. கேட்ட எல்லாத்தோட இருதயத்திலும் அது ஒரு இம்பேக்ட் உண்டு பண்ணட்டும். அதை அவங்க கேட்டுட்டு விட்டுட்டு போகிற மாதிரி இல்லாதபடி எப்படி அந்த வார்த்தையை கேட்டதன்படி நடக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கும்படியாக நீங்கள் எங்களை ஆசைப்படுகிறீங்களோ அதுக்கான கிருபை எங்களுக்கு அளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளை தந்திரதுக்காக நன்றி. நியூ கிரேஸ் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாய் தேவரீர் இந்த சேனலை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் அதிக பிள்ளைகளுக்கு இது ரீச் அவுட் ஆக, வசனத்தை கேட்காத இல்லை கேட்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட இந்த வார்த்தை போய் சேரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சார்லஸ் அண்ணாவுக்காகவும் அக்காக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க, அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதித்து அவங்கள மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதை நீர் செய்ய போகிற கிருபைக்காய் தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் க்ரீட்டிங்ஸை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். நான் திருப்பி சொன்னது போல், let this Christmas be a Christmas of restoration and meaningful to you. Happy Christmas and also a blessed New Year to everyone. Amen.